டிசம்பர் மாதம் இந்த 15ஆம் நாளிலும் மாதத்தினுடைய வருடத்திலே கடைசி மாதத்தில் இந்த டிசம்பர் 3வது வாரத்தில் இந்த பரிசுத்தானைக்கு வந்திருக்கவங்க யாவரையும் அப்படி நாமத்தின் மனதார வாழ்த்து வரவேற்க எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு தேவன் நமக்கு தருகிற வார்த்தை மகிமையின் புகழ்ச்சி. ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. The honor of glory. The praise of glory. Amen. இந்த ஆண்டு என்ன ஆண்டு? புகழ்ச்சியின் ஆண்டு. Year of என்னது? Year of glorious. Amen. போன வாரங்களை நாம தியானித்தது ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலும் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் அப்படிங்கிற வார்த்தை யார் யார ஒரு 5 பேர்களை நாம தியானிக்க உதவி செஞ்சார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மகிமையின் புகழ்ச்சி என்கிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களாமே. அதுக்கு ஆதாரமாக வாசிக்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ல இருந்து 9 முடிய வாசிக்க அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். 9 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. வாசித்த இத்தனை வசனங்களிலே நாம் தியானிக்கிற கீவேர்டு 7ஆம் வசனம். அல்லேலூயா. இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு தருகிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இதுதான் மகிமையின் புகழ்ச்சி. அல்லேலூயா. Praise the Lord. The honor of glory. Hallelujah. The praise of glory. Praise the Lord. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக. ஆமென் சொல்லுங்களாமே.
இதுவரைக்கும் நம்ம ஜனவரி மாதத்துல இருந்து நீங்க அநேக சபைகள்ல மாசத்துக்கு ஒரு செய்தி அல்லது வாரத்துக்கு ஒரு செய்தியை பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, அப்படி பிரசங்கம் பண்றது ரொம்ப எளிது. ஆமா, ஆனா ஒரே டாபிக்ல 12 மாசமா பிரசங்கம் பண்றது அது அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையவே கிடையாது. கத்திர மகிமைப்படுத்த மாட்டோம். 12 மாசம் ஒரே தலைப்பின் கீழே வந்தாலும் அதற்குள்ளே இங்க முன்னாடி வாங்க அந்த சேலோட அந்த ஒரே டாபிக்குள்ளேயே எல்லா சரத்துகளும் எல்லா விவரங்களும் எல்லா நமக்கு தேவையான எல்லா வார்த்தைகளும் செய்திகளும் சத்தியமும் உபதேசமும் எல்லாமே உள்ள வந்துடும். அல்லேலூயா. ஒரு மிக்சராக. என்னது மிக்சர் அப்படின்னா? என்னது? கலவை. அதனாலதான் இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க மிக்சர் மெஷின். என்னது? எல்என்டி அப்படியே சுத்திக்கிட்டே வரும். எதுக்கு? அந்த ஜல்லி சிமெண்ட் மணல் எல்லாம் போட்டு அதை அப்படியே கலந்த அந்த என்னது இப்ப எல்லாம் நிறைய அட்வான்ஸா மாறிவிட்டது. வீடு கட்டும் பொழுது மிக்சர் மிஷினை வச்சு அதுல என்ன மணலை போட்டு ஜல்லியை போட்டு சிமெண்ட் மூட்டையை போட்டு சுத்து சுத்து இல்லாட்டி போட்டு மண்வெட்டியை போட்டு பரட்டிட்டு இருப்பாங்க. தோத்திரம் மிக்சர் எல்லாமே கலவையாய் கலந்தது. அப்போ இதுக்காக சொல்ல வரேன்னு சொன்னா, இந்த ஒரே தலைப்பின் கீழே ஒரே இந்த வாக்குத்தின் அடிப்படையிலே இந்த 12 மாதங்களும் வெவ்வேறு டாபிக்ல வெவ்வேறு சத்தியங்களை தேவன் நமக்கு கொடுத்துட்டா வராது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் நம்ம தியானித்த காரியங்கள்ல இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் எப்படி புகழ்ச்சியா மேன்மையா யார் யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் அப்படிங்கிறத தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம தியானிச்சு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம தியானிக்கிறது இம்மைக்குரிய புகழ்ச்சி, இம்மைக்குரிய அந்த மகிமை சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது சொல்லுங்க அல்லேலூயா. மறுமையிலே இம்மைக்காக மாத்திரம் நம் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்த நம்மை போல பரிதபிக்கப்படத்தக்கவங்க வேற யாருமே கிடையாது. சொல்லுங்களாமே. யாராவது உங்களை பார்த்து நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க, நம்ம குல தெய்வம் கோத்திர தெய்வம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு எதற்காக நீ ஆண்டவர்கிட்ட போன? நம்ம சொந்த பந்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நம்ம குடும்பம் என்ன, நம்முடைய கோத்திரம் என்ன, நம்முடைய பேர் என்ன, புகழ் என்ன, இதெல்லாம் விட்டுவிட்டு நீ எங்க போய் சேர்ந்துட்ட? அதனால இன்றைக்கு நாம தியானிக்கிற இந்த சத்தியம் என்னன்னா, இதுதான் இந்த மகிமையினுடைய புகழ்ச்சி. இந்த உலகத்தை விட்டு, உலகத்தினுடைய காரியங்களை விட்டு ஆண்டவர் மகிமையிலே பரலோகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான அந்த மேன்மையை புகழ்ச்சியை இன்றைக்கு நாம தியானிக்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே மகிமையின் புகழ்ச்சி இயேசுநாதர் வெளிப்படும் பொழுது இங்கே பேதுரு சொல்றாரு, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அல்லேலூயா. இந்த முதல் நூற்றாண்டிலே ரோமருடைய ஆட்சியிலே இயேசப்பா வந்து பிறந்தாரு, மரிச்சாரு, உயிர்த்தாரு, சபை உருவானது. அதுக்கு பின்பாக 60 இருந்து 90 வரைக்கும் நீரோ என்கிறதான ரோம பேரரசன் ஆண்டான் முழு உலகத்தையும். அந்த நாட்களிலே இந்த நீரோ மன்னன் என்ன பண்ண, கிறிஸ்தவர்களை ரொம்ப துன்பப்படுத்தினான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே அங்கே அதை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அப்படி இருந்த பொழுதுதான் இந்த கிறிஸ்தவர் எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், பல நாடுகளுக்கு அவர்கள் சிதறி போனார்கள். ஆமே. ரொம்ப உபத்திரவத்தை அனுபவித்தார்கள், கஷ்டத்தை அனுபவித்தார்கள். ஒரு இடத்துல எருசலேமில் அவர்கள் நிலையா நிற்கவே முடியவில்லை. ஆமென் சொல்லுங்களாமே. அப்படிப்பட்ட ஒரு சிதறி போய் கடந்த அந்த நிலைமையில இருக்கிற அந்த மக்களுக்காகத்தான் இந்த வார்த்தையை எழுதுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசப்பா வெளிப்படும் பொழுது அதுக்குரிய மேன்மையை புகழ்ச்சிய
ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம இந்த வாசித்த 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் இந்த பேதுரு சொல்ற காரியம் ஒரு 4 காரியத்தை அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றாரு. அதை மறுபடியும் நம்ம வாசிக்கிற நேரம் இல்லை. ரட்சிப்பு, அடுத்து விசுவாசம், அடுத்து வாடாத சுதந்திரம், அடுத்து மகிமையான இந்த புகழ்ச்சி. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, நீங்க விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாச பரீட்சை வரும் பொழுது, விசுவாச சோதனைகள் வரும் பொழுது நீங்க உறுதியா இருந்தால் தான் வாடாத சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனுடைய முடிவு தான், அதனுடைய பலன் தான் மகிமையின் புகழ்ச்சி இயேசப்பா வெளிப்படும் பொழுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆக கவனிங்க, இந்த வேதத்திலே ஒரு 5 பேர் விசுவாசம் சோதிக்கப்பட்டு அதுல ஜெயித்த ஒரு 5 பேரை சுருக்கமா தியானிச்சுட்டு நாம என்ன செய்யணும், இதனுடைய பலன் என்ன என்பதை குறித்த செய்தியை நாம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ரெடியா இருக்கீங்களா? அல்லேலூயா. காதுகள் எல்லாம் இங்கே கூர்மையா கேட்குதா? இருதயம் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறதா? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை போல உங்க இருதயம் ரெடியா இருக்குதா? இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இல்லாதவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாத்துக்குமே நம்ம ஆமென் நல்ல போட்டு பழகி போச்சு, என்ன பண்றது? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5 பேர். முதலாவது ஏதோ ஒருவேளை நமக்கு தெரிந்த நபர்களா இருந்தாலும் இந்த செய்திக்கு ஏற்ற விதத்தில் நமக்கு அதை மெருகூட்டக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது ஆபிரகாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தாரு? டெஸ்ட் வச்சாரு. விசுவாச பரீட்சை. அல்லேலூயா. டெஸ்ட் இன் தி ஃபெய்த். விசுவாசத்துல என்ன பண்ணாரு? டெஸ்ட் வச்சாரு. டெஸ்ட் வச்சு என்ன பண்ணாரு? அப்போ ஆபிரகாமுக்கு 117 வயசு. எத்தனை வயசு? 117 வயசு. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறக்கும்போது அவருக்கு வயசு என்ன? 100 வயசு தாத்தா. இப்போ ஈசாக்கு வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 17 வயசு இளைஞனா இருக்கிறான். அந்த வேதவசனம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பத்தி சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உன்னுடைய நேசகுமாரன், உன்னுடைய புத்திரனும் உன் ஏக சுதனமாகிய ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போய் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தில் ஒரு மலையின் மேல என்ன செய்ய, அவனை தகன பலியிடு. அல்லேலூயா. 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா தகன பலியிடுன்னு சொல்றார். அல்லேலூயா. உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன். அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எவ்வளவு டீடைலா சொல்றாரு? எதுக்கு ஆண்டவர் எவ்வளவு டீடைல் சொல்றாரு? உன் பிள்ளைய போய் நீ பலியிருப்பா அப்படின்னு மொட்டையா சொல்லியிருந்தா இந்த ஆபிரகாம் யாரை கூட்டிட்டு போயிருப்பாரு? யார் அழைச்சிட்டு போயிருப்பாரு? இஸ்மவேலை கூட்டிட்டு போயிருப்பாரு. ஏன்னா இஸ்மவேல் ஆபிரகாமுடைய மகன் தான். ஆகாருக்கு பிறந்ததான அந்த பிள்ளை. அப்படி பிறந்தது காரணம் யாரு? இந்த சாராடு தான் காரணம். பண்ணதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ரிப்போர்ட் பண்ணிட்டு கிடந்துச்சு. புருஷங்கிட்ட வந்து இந்த அம்மா சாராடு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நிறைய சாராடுகள் இருக்கிறீங்க, அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாராள் எப்படி சொன்னால் ராணி அப்படின்னு அர்த்தம். என்னது? ராணி. என்ன இது? ராணி. தேனியிலே ராணி தேனினா ராணி தேனி. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? வேலைக்கார தேனிகள் தான். அதனால ஆண்டவங்களை இந்த பேர் உடையவங்களை கர்த்தர் ராணியா வச்சுக்கிறாங்க. ராணியை போல ஜென்ட்லாம் நடங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். பாருங்க, உன் புத்திரன், நீ பெற்றெடுத்த உன்னுடைய வாரிசு யாரு? சாராளுக்கு பெற்ற பிள்ளைதான் இந்த ஈசாக்கை நீ அழைச்சிட்டு போய். அப்ப இதை ஒரு என்ன பண்ணாரு? ஆண்டவர் சோதிக்கிறாரு, விசுவாசத்துல டெஸ்ட் வைக்கிறாரு. அல்லேலூயா. இது எப்படி இருக்குன்னா, கொடுத்துட்டு உடனே என்னது பிடுங்கி கொள்ற மாதிரி இருக்குது இல்லையா? ஆண்டவர் நரபலி கேட்கிறவரா? இல்லை. எதுக்கு ஆண்டவர் இந்த விசுவாச பரீட்சையை வைக்கிறார்? காரணம் என்ன? ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் ஆபிரகாம் ஆண்டவரோடு நல்ல உறவாடி கொண்டுதான்
ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தார். ஈசாக்கு பிறந்த உடனே கவனிங்க, எல்லா பாச நேசம் ஃபுல்லா யார் மேல போயிடுச்சு? ஈசாக்கு பிள்ளையின் மேல போயிடுச்சு. பிள்ளைகளை நேசிக்கணும், புருஷனை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும். ஆண்டவருக்கு மேல நேசித்தரக்கூடாது. எல்லாமே சொல்லுங்கப்பா. நான் உயிருக்குயிரா நேசிக்கிறேன், என் உயிரை கூட கொடுப்பேன். அப்படியெல்லாம் உயிரை கொடுத்து ஆளுன அவசியம்னா புருஷனுக்காக கொஞ்சம் எனக்கு காதலி காதலன் சொல்லலாமே. அதனால மனுஷங்களை குடும்பத்தார நேசிக்கணும், ஆண்டவருக்கு மேல நேசித்தரக்கூடாது. ஆபிரகாம் அந்த தவறை செய்தபடினால தான் ஆண்டவர் டெஸ்ட் பண்ணினார். ஆமென். பாசம் பிள்ளை மேல இருக்கா, ஏன் மேல இருக்குதாப்பா அப்படின்னு டெஸ்ட் பண்ணாரு. நல்ல வேலையா ஆபிரகாம் அந்த டெஸ்ட்ல ஜெயிச்சுட்டாரு. கைகளை தட்டுவமாக. அல்லேலூயா. இந்த டெஸ்ட்ல ஆபிரகாம் வாஸ் பாஸ்ட். ஆமென். அவர் பாஸ் பண்ணிட்டாரு. இதுதான் விசுவாச பரீட்சை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட விசுவாச சோதனைகள் வரும் பொழுது அந்த டெஸ்ட்ல நாம ஜெயிக்கிறோமா அல்லது தோற்றுக்கொண்டே இருக்கிறோமா என்பதை நாம உணர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த டெஸ்ட்ல நம்ம ஜெயிச்சாதான் மகிமையின் புகழ்ச்சி நமக்கு கிடைக்கும். கைவை சொல்லுங்க எல்லாரும். கையை உயர்த்துப்பா, வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லு. அல்லேலூயா. ஆமென். தோத்திர எப்படி போனார் வந்தார் அதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து இரண்டாவது தாவீது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாசித்த வேத பகுதியில் சங்கீதம் 42 சங்கீதம். இந்த செய்தியை ஏன்னா நேற்று நைட் வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தியப்பா, ஏன்னா போன வாரம் நம்ம எந்த இடத்துல யாருக்குள்ள யாரெல்லாம் வைக்கப்பட தியானிச்சுட்டு அப்படி ரொம்ப ஜோமண்டியே இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கடகடன்னு இந்த ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. 42 சங்கீதம் 3-4. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில விசுவாச பரீட்சை வந்தது, பல சோதனைகள் வந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட நிலைமையில தான் தாவீது கடந்து போனாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த 42 சங்கீதத்தை அவ்வளவு வேதனையோட துக்கத்தோடு அவர் எழுதுறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து அவர் என்ன செய்யறாரு, ரொம்ப கலக்கத்தோட வேதனையோட பேசுறாரு. என் ஆத்துமாவே என்று சொல்லி. ஆமென். முன்னாடி எல்லாம் நீ என்னப்பா இருப்ப, ஜாலியா சத்துக்கு போய் வருவியே, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில விசுவாசத்தை சோதித்து என்ன சொன்னாங்க, சோதிக்க நிலைமையில இருந்தாங்க. ஆனால் அந்த விசுவாசத்துல தாவீது என்ன செய்யல, பின்வாங்கவே இல்லை. அல்லேலூயா. கீழே 10-11 கூட வாசிப்போம். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்கிறது. என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை சிலர் அப்படி அப்பப்போ என்ன செய்வாங்க, குத்திக்கிட்டே இருக்கலாம். ஆமென். அது உங்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுகிறதான ஒரு இன்ஜெக்ஷன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த இன்ஜெக்ஷனை போட்டு குத்தி காட்டிட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய படையே இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கலக்கி கொண்டே இருப்பார்கள் மனிதர்கள். ஆனா தாவீது அந்த விசுவாசத்திலிருந்து அவன் என்ன செய்யல, சோர்ந்து போகல, விலகி போகவே இல்லை. அல்லேலூயா. ஜெபம் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்படி சொன்னவங்க மேல கோபமும் படல இந்த தாவீது. இன்னைக்கு நமக்கு என்ன செய்யும்? கோபம் வந்துடும் பொத்துக்கிட்டு. நீ எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு வருந்தியோடலாம் போக வேண்டாம். ஆமென். நீங்க சொல்ல வேண்டியது உங்க ஆத்துமாவுகிட்ட பேசுங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் செய்யற மாதிரி செய்யுங்க. என் ஆத்துமாவே சொல்லுங்க. வரல ஆள் காட்டி வரல வச்சு என் ஆத்துமாவே. ஒவ்வொருத்தரும் சொல்லணும், என் ஆத்துமாவே. யார் என்ன உருவ குத்தினாலும், யார் என்ன சொன்னாலும், யார் என்ன டிஸ்கரேஜ் பண்ணினாலும் நான் அதுக்கு மசிய மாட்டேன், அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன், அதுக்கு நான் வெயிட் கொடுக்க மாட்டேன். நான் விசுவாசத்துல உறுதியா இருப்பேன். கைதடி கட்டளை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. இதுதாங்க தாவீதுடைய அனுபவம். அல்லேலூயா. அடுத்த மூன்றாவது யோபு. ஆமென். யோபு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. When he has tested me, I shall come forth as gold. அல்லேலூயா. என்னை சோதித்த பின் நான் எப்படி இருப்பேன்? பொன்னாக விளங்குவேன். ரொம்ப இந்த வார்த்தை நம்ம ஈஸியா சொல்லிட்டாங்க. ஆனா யோபு எவ்வளோ ஒரே நாள்ல எல்லாத்தையும் இழந்த, சரீரத்திலே வேதனை, இன்னொரு பக்கம் எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துகிற அவருடைய ஃப்ரெண்ட்ஸுகள், நண்பர்கள், 10 பிள்ளையை பெற்றெடுத்த பொண்டாட்டி, மனைவி. அதனாலதான் யோபுடைய மனைவியுடைய பேர் அங்கே சொல்லப்படலாமே. அவன் மனைவி மிஸ்டர் ஜோபு. அங்கமா வந்து இன்னும் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறையே, கத்தாவே கத்தாவேன்னு கதறிட்டு கிடக்குறிய, அந்த ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லி நீ அப்படி இருக்கிறையே, அந்த ஆண்டவரை என்ன பண்ணு? தூசித்து ஆண்டவரை எப்படி ஐடியா கொடுத்து பாருங்க. அம்மா போனது போச்சு. சரீரத்திலையும் வியாதி, நாத்தம் எடுத்து கிடக்கு. அதனால தேவனை தூசித்து எங்க போய் சேரு? எங்க போய் சேரு? பரலோகத்துக்கா? தேவனை தூசித்தா பரலோகத்துக்கு போக முடியுமா? நரகத்துக்கு தான் போகணும். நீதிமான சன்மார்க்கன உத்தமனமா இருந்து தீமைக்கு விளங்கின அந்த விலை இருந்த புருஷனை பார்த்து இந்த அம்மா சொல்லுது, தேவனை தூசித்து ஜீவனை விடு. பேரு யோபு சொல்றாரு, தேங்க்யூமா, ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொன்னாரா? பைத்தியக்காரியான லூஸ் மாதிரி பேசுறேன். வாய மூடு. நன்மை பெற்ற நாம் அடுத்துல தீமையை பெற வேண்டாமா? இதுதாங்க இந்த விசுவாச பரீட்சை. ஆமை சொல்லலாம எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில இன்னொரு சில வசனங்கள். அதே 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். அல்லேலூயா. இதாங்க ஆண்டவர் மேல உள்ளதான இந்த ஒரு விசுவாச வைராக்கியம். அல்லேலூயா. அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? அவரை நான் மறுதலிக்க மாட்டேன். விசுவாசத்தை விட்டு பின்வாங்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு உறுதி நமக்குள்ள வரணும். இல்ல கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அடுத்து 19ஆம் அதிகாரம் 23 இருந்து 27 முடிய. 19, 23. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புத்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளி வெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த
என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. பாருங்க, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். அவர் என்னை கொண்டு பட்டால் அவர் மேல நம்பிக்கை இருப்பேன். அல்லேலூயா. இங்கே சொல்றாரு, என் மீட்பர் உயிரோட இருக்கிறார். அல்லேலூயா. என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு எப்படி மக்கி போனாலும் என் கண்களால் அவரை காண்ப. இதுதான் அந்த மகிமையினுடைய நம்பிக்கை. தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியான ஆள் யோபு கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் இழந்து சொல்லிடும், கர்த்தர் மேல உள்ளதான அந்த விசுவாசத்தை விட்டு விலகவே இல்லை. அல்லேலூயா. இந்த டெஸ்ட்ல யோபுவும் பாஸ் ஆயிட்டாரு. கையில தட்டுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் பாஸ் ஆனாரு, தாவீது பாஸ், அடுத்து யோபுவும் பாஸ். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து நாலாவது சீஷர்கள். யாரு? சீஷர்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் எடுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தாங்க. ஒரு நிலையை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே உபத்திரவம், பாடுகள், வேதனைகள், போராட்டங்கள், சபைகளுக்கு, சீஷர்களுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களாமே. ஆண்டவரை பின்பற்றின எல்லாருக்குமே இந்த முதல் நூற்றாண்டிலே சபையானது அது மிகவும் உபத்திரவ காலத்துக்குள்ளே கடந்து போனது. ஆமென் சொல்லுங்களாமே. உபத்திரவ காலம், அப்போஸ்தலர் கால சபைக்கு பிறகு அது உபத்திரவ காலம். ரோம மன்னர்களாலே வந்த உபத்திரவங்கள். நான் ஏற்கனவே சொன்னேனே, நீரோ மன்னன், அவனை ரோமிலே அங்கே சிங்காசனத்திலே உட்கார்ந்து கொண்டு என்ன பண்ணா, அந்த கிறிஸ்தவர்களை என்ன செய், உயிரோட கொளுத்து, யார் யாரெல்லாம் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரையும் தலைகளாக மரத்திலே கட்டி தொங்க விட்டு கீழே தலைக்கு கீழே நெருப்பு மூட்டி எவ்வளோ பேரு அப்படி தீக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த முதல் நூற்றாண்டிலே நடந்த சம்பவம். ஆமென் சொல்லுங்களாமே. ஆனாலும் கிறிஸ்தவர்கள், சீஷர்கள் இயேசுவை ஒரு நாள் அவங்க மறுதலிக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களாமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைகள், ஏதோ ஒரு கஷ்டங்கள், ஒருவேளை சில இழப்புகள் நேரிடும் பொழுது நாம ஒரு நாளும் ஆண்டவர் மேல உள்ள அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்களாமே. அந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னா அந்த ரோம ராயர்கள், அரசர்கள் கிறிஸ்தவர்களை பெரிய அந்த கிரவுண்டில் விட்டு, பெரிய கேலரியில் எல்லா மக்களும் உட்கார்ந்து, ராஜா முதற்கொண்டு யார் யாரெல்லாம் மறுதலிக்கவில்லையோ அவங்களை அந்த மைதானத்துக்குள்ள விட்டு சிங்கம், புலி போன்றதான கொடிய மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்ட சரித்திரங்கள் பைபிள்ல இல்லை. ஆனா சபை சரித்திரத்திலே அந்த காரியங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா. சபையானது உபத்திரவத்தின் மத்தியில, நெருக்கத்தின் மத்தியில, பாடுகளின் மத்தியில தான் சபையானது வளர்ந்து பெருகி கொண்டே வந்திருக்கிறது. உபத்திரவம் இல்லாத கிறிஸ்தவம் கிடையவே கிடையாதுங்க. பாருங்க, சீஷர்கள் விசுவாசத்தை விட்டு அவங்க விலகாதபடிக்கு சோதிக்கப்பட்டாலும் அதில் உறுதியாக இருந்தார்கள். ஆமென். கடைசியாக 5வதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2:18. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
ஆமென். ஆதலால் அவர் தாமே, யாரு? இயேசு தாமே இயேசும் சோதிக்கப்பட்டாரு. நாமளும் டெஸ்ட் பண்ணப்படத்தான் செய்வோம். வேற வழியே சொல்லுங்க கிடையாதுங்க. இயேசுக்கு வந்த சோதனைகள் 3 வருஷத்துல ஏராளமான சோதனைகள் வந்துச்சு. பிசாசு சோதிச்சான், மனுஷங்க சோதிச்சாங்க, சொந்த பந்தம் சோதித்தார்கள், அதிகாரிகள் அவரை சோதித்தார்கள். டெஸ்ட் பண்ணா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்துவா, நீ மேசியாவா அப்படின்னா இறங்கி வா. பரியாசம் பண்ணினார்கள், விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணாங்க. ஆனா அந்த டெஸ்ட்ல ஏசப்பா ஜெயிச்சார். அல்லேலூயா. நாமும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாமே சொல்லலாமே. அல்லேலூயா. அப்ப 5 பேர் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் யாரு இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆனாங்க? ஃபர்ஸ்ட் ஆபிரகாம், தாவீது, யோபு, சீசர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்படியானால் நாம என்னங்க செய்யணும்? வாசிப்பாரு எபிரேயர்ல சில வசனங்கள். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? நல்ல கவனிங்க. எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் செஞ்சு தேவன் நமக்கு இவ்வளவு பெரிதான, எவ்வளவுனே சொல்ல முடியாது. ஆமென். என்ன சொல்லுங்க? இவ்வளவு பெரிதான. என்ன சொல்லுங்க? அந்த எக்ஸ்பிரஷன் வரணும். இவ்வளவு சொல்லுங்கம்மா. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான யோவான் 3:16 இருக்குது. அதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது. நோ லிமிட். ஆமென். அவ்வளவாய் ஆண்டவர் நமக்கு அன்பு செலுத்தி இந்த ரட்சிப்பை கொடுத்துக்கிறாருன்னா அதை பத்தி நாம கேர்லெஸ்ஸா இருந்துடக்கூடாது. ஆமென். ஆமென். ஏன்னா இந்த ரட்சிப்பு, இந்த விசுவாசம், அதுக்கப்புறம் தான் என்னது அந்த சுதந்திரம், அதுக்கப்புறம் தான் அந்த மகிமையின் புகழ்ச்சி நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. அடுத்து 3ஆம் அதிகாரம் 12ல இருந்து வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14. சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. முதலாவது ரட்சிப்பை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவர் என்னை அவருடைய பிள்ளையா மாத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்பில் நான் உறுதியா இருப்பேன். ராமி சொல்லுங்களாம. 2வது, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுக்கான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். ஆரம்பத்தில் கொடுத்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? அதை காப்பாற்றிக் கொள்ளணும். அல்லேலூயா. ஏன்னா ஏசப்பா சொன்னார், முடிவு வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்ப இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவனமா இருக்கணும். முடிவு வரைன்னு நிலைச்சு நிற்கணும். பேசலாம். அடுத்து 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம். ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அல்லேலூயா. முதல் ரட்சிப்பை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். முடிவு வரையும் நிலைச்சு நிற்கணும். அடுத்து என்ன செய்யணும்? விசுவாசத்தை துவக்குற முடிக்கிற
இயேசுவை நோக்கி பொறுமையா ஓடணும். வேகத்தை ஆமே சொல்லுங்க. எப்படி ஓடணும்? பொறுமையா எப்படி? ஆமை வேகத்திலையா அப்படின்னு கேட்டாதீங்க. ஆமைக்கும் முயலுக்கும் ஒரு போட்டி வச்சு கடைசியில் அது எது ஜெயிச்சு எது தோத்துச்சு? ஆமை ஜெயிச்சு, முயல் ஏன் தோத்து போச்சு? போற வழியில அங்க அடைந்த நித்திரைக்குள்ள போயிடுச்சு முயல். அதனால ஆமை. அதான் ஒரு நல்ல புத்திசாலியான ஒரு மாணவன் இந்த ஒரு கதையை ஒருத்தர் சொன்னாராம். சொன்ன உடனே நீங்க இந்த கேள்வியை கேட்டதே, இந்த உதாரணத்தை சொன்னதே தப்பு சார். என்னடா தப்பு, என்னடா சொல்ற அப்படின்னா, முதலாவது முயலுக்கும் ஆமையும் கம்பேர் பண்ணி சொன்னதே தவறு. ஏன்னா முயல் வந்து தண்ணிக்குள்ள போகிற பிராணி, முயல் வந்து சரி, ஆமை வந்து தண்ணிக்குள்ள போற ஒரு உயிரினம், முயல் வந்து தரையில ஓடுற ஒரு பிராணி. அதனால ரெண்டு பேருக்கான காம்படிஷனு அது தவறு அப்படின்னு சொன்னானா ஒருத்தன். இது அப்படி போட்டி வச்சா ஒரே ஈக்குவலா உள்ளவங்கள என்ன செய்யணும், வைக்கணும் அப்படின்னு ஒரு புதுசா ஒருத்தன் கண்டுபிடிச்சான். கர்த்தர் நல்லவர். நம்ம விசுவாசத்தை துவக்கினவர் யாரு? அவர் தான். இல்லையா? முடிக்கிறவர் யாரா இருக்கணும்? அவரை நோக்கி தான் ஓடணும். மனுஷனை பார்த்து எடறி போயிடக்கூடாது. எடறிய முயலை போல படுத்துக்க கூடாது. ஆமென். அல்லது பின்வாங்கிருக்க கூடாது. அதான் தெளிவா சொல்றாரு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, மனுஷனை நோக்கி அல்லது பணத்தை நோக்கி பொருளை நோக்கி அல்ல, இயேசுவை முதன்மையா வச்சு என்ன செய்யணும்? அவரவருக்கு என்ன ஸ்பீடில் ஓட முடியுமோ அந்தந்த ஸ்பீடில் தான் ஓடணும். இல்லையா? அவங்க ஸ்பீடா ஓடுறாங்கன்னு நாம நினைச்சக்கூடாது, ஓடக்கூடாது. அவரவருக்கு என்ன ஸ்பீடில் ஓட முடியும், அதுக்காக உருண்டு உருண்டு போயிடக்கூடாது. ஆண்டு சொல்கிற பொறுமையோட ஓட கடன்னு அப்படி உருண்டு உருண்டு போற அப்ப அந்த இதுல கர்த்தர் நல்லவர். 28-29 ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே. அல்லேலூயா. நாம செய்ய வேண்டியது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருக்க கூடாது. ரொம்ப உஷாரா இருக்கணும். நாம இரண்டாவது கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கணும். மூணாவது பொறுமையோட ஓடணும். நாலாவது பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமா ஆராதனை செய்யணும். தெய்வ சொல்லுங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிப்போமாக. அமை சொல்லிக்கலாமே. ஸ்தோத்ராக. நாம இந்த ரட்சிப்பை குறித்து ரொம்ப கவனத்தோட முடிவுரை நினைச்சு பொறுமையோட ஓடி பயத்தோட பக்தியோட பிரியமுள்ள ஆராதனை நாம செய்யும் பொழுது இதனுடைய பிரதிபலன் என்ன வாசித்து நாம ஜெபிப்போ. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போற. எல்லாரும் எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே 335வது பக்கம். வெளிப்படுத்தல் 2:8 முதல் 11 வாசிக்கலாம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை யாருள்ளவன் கேட்க கடவன்.
ஜெயம் கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை என்று எழுது. ஹல்லேலூயா. 7 விதமான சபைகளை குறையில்லாத 2 சபை, சிமன்னா சபையும் பிலதெல்பியா சபை மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களாமே. இந்த சிமன்னா சபை சொல்லும்போது இந்த சபை ரொம்ப பாடுகளையும் உபத்திரவங்களையும் நிந்தனைகளை அனுபவித்த ஒரு சபை. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உபத்திரப்படு. அதான் தாவீதோட நான் உபத்திரப்பட்டது நல்லது, இதன் மூலம் நம்முடைய பிரமாணங்களை சில நேரங்கள் சில உபத்திரவங்கள் பாடுகள் வரும்பொழுது சில படிப்பினையை ஆண்டவர் கற்று தருவார். அல்லேலூயா. அதை நம்ம ஏற்றுக்கணும், பின்வாங்கி போயிடக்கூடாது. யார் உங்களை சோதிக்கிறாங்க, டெஸ்ட் பண்றாங்க, டிஸ்கரேஜ் பண்றாங்க, அல்லது மட்டம் தட்டுறாங்க, உட்கார வைக்கிறாங்க, குனிய வைக்கிறாங்க, தலையிலே குட்டு கொட்டுன்னு குட்டுறாங்க, அதன் மூலமா ஒரு படிப்பினையை, ஒரு எச்சரிப்பை, ஒரு கவனத்தை நாம பெற்றுக்கொள்ளமே ஒழிய நம்ம ஒருபோது பின்வாங்கி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லலாமே. அப்படிதான் இந்த சிமன்னா சபைக்கு பாடல் வந்துச்சுங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆயிலும் உனக்கு பாடு உபத்திரம் எல்லாம் இருந்தது இருக்கிறது, ஆனால் இனி மரண வரையில் என்னவாறு உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. இதுதாங்க தேவன் நமக்கு வைத்திருக்கிற மகிமையின் புகழ்ச்சி. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்துல புருஷனோ மனைவியோ அல்லது சில குடும்பங்கள பிள்ளைகளோ உழைச்சு சம்பாதிச்சு எல்லாத்தையும் செய்த இது பண்ணாலும் யாருக்கு யாரு கிரீடம் வச்சு அழகு பார்க்கறது அல்ல, நல்லா இருக்குன்னு ஒரு என்கரேஜ் கூட பண்ண மாட்டாங்க. ஆமென். நல்லா செய்தாய், நல்லா பண்ணினாய் என்று சொல்லி யாரும் உற்சாகப்படுத்த மாட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மரணவர் உண்மையா இருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை கர்த்தருடைய தலையிலே தரிப்பிக்கிறார்கள். அல்லேலூயா. அடுத்து இரண்டாம் மரணத்தினாலே நாம் சேதப்படுத்தாதபடிக்கு, அல்லேலூயா, அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலே தள்ளப்படாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு தருகிற மகிமையின் புகழ்ச்சி. அல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விசுவாசம் ஆமென் சோதிக்கப்படும் பொழுது அது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் மேன்மையுமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல குடும்பத்துல சின்ன சின்ன அப்படியே குசு மாதிரி வருகிற சில பிரச்சனைகள் உபத்திரங்கள் பாடுகளை கண்டு ஒருவேளை சிலருக்கு அதை விட தாங்க முடியாத ஒரு வேதனைகளை நீங்கள் சிலர் கடந்து போயிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒன்றை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம விசுவாசத்தை துவக்கினவரை முடிக்கிற இயேசுவை நோக்கி பொறுமையோடு போயிட்டே இருப்போம். இந்த மகிமை புகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தரவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது இந்த வார்த்தை கேட்ட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவரை கடைசி வரைக்கும் உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். என்ன போராட்டங்கள் டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ் வந்தாலும் ஆண்டவரை விடாதீங்க. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு பெரியது, அவருடைய அன்பு பெரியது. ஆமென். அதனால அந்த நித்திய ஜீவ கிரீடத்தை பெற இன்னும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தம் எரிகிற கடலிலிருந்து தப்புவிக்கப்பட தேவன் நமக்கு கிருபை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தை கட்டளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆமென்.